வணக்கம் மகளே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா யானை பலம் தரும் யானை கோலம். நம்ம அட்வொகேட் நெல்சன் இருக்காப்புல, அவர் வீட்டுக்குள்ளே புகுந்து நம்ம ராஜாபுரம் உள்ளே வீட்டுக்குள்ளே போய் பேச ஆரம்பித்தது வந்து கைகலப்பாகி சண்டையாகி இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாகவே ஆயிடுச்சு. எங்கே நம்ம தமிழ்நாட்டில் இந்த நியூஸ் தான் எல்லாத்துக்குமே ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கன்னா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு எங்கே பார்த்தாலும் இந்த நியூஸ் தான். இதில் என்னென்ன நடந்துச்சுன்னு வாங்க, வீடியோ இருக்குது, வீடியோவை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போவோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுனதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. எங்க வீட்டுல வந்து இப்படி சவுண்ட் ரைஸ் பேசுனா நீங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்க. எங்க வீட்டுல வந்து என்ன பேசுறாங்க உட்காருங்க. என்ன பண்றீங்க? நானும் பாத்துட்டு இருக்கேன். போன் பண்ணி சொல்றது கல்யாணம் வைக்க முடியுமா? வீட்டுல வந்து என்ன என்ன இது, முதல்ல பேசியிருக்காங்க, பேசிட்டு மறுபடியும் சண்டை ஆகி போச்சு. ரெண்டு பேத்துக்கும் சண்டை ஆகி அது வீடியோ கிளியராக இல்லை. ஃபோனை வந்து கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி அடிச்சிருப்பாங்க, ராஜபுரம் தெரியும், அடிச்சிருப்பாங்க. அடித்த உடனே அந்த ஃபோன் எங்கிட்ட போய் விழுந்துருச்சு. ஆனால் சவுண்டு மட்டும் கேட்கு, பொம்பளையால் சவுண்டு, ராஜபுரம் சவுண்டு, நெல்சன் அந்த அவங்க சவுண்டு, எல்லாரும் சவுண்டுமே கேட்கு. இது எனக்கு தெரிஞ்சு வீடு புகுந்து ஒரு நம்ம வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிற மாதிரி வருதவங்களை விருந்தோம்பல் பண்ணது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களை பொறுத்தளவில் விருந்தோம்பல் ரொம்ப பெருமையாக பண்ணுவாங்க, அழகாக பண்ணுவாங்க. அந்த விருந்தோம்பல் படி அவர் உள்ளே விட்டு அவர் வீட்டுக்குள்ளே அனுமதிச்சுட்டு இவங்க போய் பேசியிருக்காங்க. பேசிட்டு இவ்வளவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சண்டை ஓட வேண்டிய அவசியமே இல்லை. இதில் சண்டை ஓட நானே ஏகப்பட்ட வீடியோ, ராஜபுரம் வீடியோ பார்த்துருக்கேன். சண்டை விடாதீங்கடா, அருவாளை தூக்காதீங்கடா, எதுவும் பண்ணாதீங்கடா அப்படின்னா ராஜபுரம் அவரே அருவாளை தூக்கிட்டு போயிருக்காரு. இது வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணன் தான். இருந்தாலும் நான் சொல்லுவேன், இது எனக்கு ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரில. ஏன்னா இப்படி நீங்கள் எல்லாத்துக்குமே வழிகாட்டியாக நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு யாரையுமே அருவாளை தூக்காத, அதை தூக்காத, இது தூக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே கொண்டு போகிறது இது மிகப்பெரிய தப்புனே. அதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் பார்த்ததில் என்ன நடக்குன்னா, அண்ணன் பண்ணது, ராஜபுரம் அண்ணன் பண்ணது சரி ரைட்டு, நெல்சன் அண்ணன் பண்ணது தப்பு தான். என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, அவங்க ஒரு 10 பேரை கூப்பிட்டு இவரை அடிக்க விட்டுருக்காப்புல. அப்போ இதுவும் தப்பு தான், ரெண்டுமே தப்பு தான். இவர் வந்து ஒரு வீட்டுக்கு போய் சண்டை ஓட்டது மிகப்பெரிய தப்பு, நான் வந்து கரெக்ட்னே சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இவர் வந்து நெல்சன் வந்து அவர் யாரையாச்சும் கூப்பிட்டு ஒரு 5-6 பையங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாரையோ, அது யாராவது இருக்கட்டும், கூப்பிட்டு வச்சு இவரை அடிச்சிருக்காங்க. அவர் வந்து சாரத்தெல்லாம் ஊருகி மானவங்கப்படுத்தி, இது வந்து நல்லதா? இப்போ இது தப்புனா இதுவும் தப்பு தானே. ரெண்டுமே நீங்கள் ஒரே சைடாக வச்சு பார்க்கக்கூடாது. 2 சைடும் திராசு இருக்குன்னா 2 சைடு எது அளவு கரெக்டாக இருக்கோ அதை தான் பார்க்கணும். சும்மா நீங்கள் வாட்டில் எடுத்து கௌத்தமும் பேசக்கூடாது. 2 மேலேயும் தப்பு இருக்குது. இப்போ இது வந்து ஆதாரத்தை கேட்டு போயிருக்காப்புல, இது யானை கவலத்துக்காக வேண்டிய ஆதாரம் கேட்டு போனாப்லையா, இல்லாட்ட நாம் தமிழர் கட்சிக்கு இப்படி பேசினார் சாட்டை துருமாங்கன்னு நீ எவிடன்ஸை காமி அப்படின்னு சொன்னதுனால இவர் நெல்சன் அண்ணே ஒன்று போட்டிருந்தாரு, அதை காமிக்கணும்ன்ட்டு கேட்டு போனாங்களா, அந்த விஷயம் டீட்டெயிலாக தெரியல. அது அவங்க உள்ள நடந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இவர் ஒன்று சொல்லுவார், நெல்சன் அண்ணே ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ராஜபுரம் அண்ணே ஒன்று சொல்லுவோம். இருந்தாலும் நீங்கள் பண்ணதும் தப்பு தான், நெல்சன் அண்ணே பண்ணதும் தப்பு தான், ராஜபுரம் அண்ணே பண்ணது மிகப்பெரிய தப்பு. ஆனால் ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு ஒருத்தரை வந்து 5 பேர் அடிச்சுட்டு அதுக்கு வீடியோவும் பார்த்தேன். இந்த வீடியோ போடுறதையும் பாருங்க. யானை பலம் தரும் யானை கோலம். ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? வீடியோ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ தான் இது. வந்து ஒருத்தர் 5 பேர் அடிக்கிறதுனாலும் சரி, 5 பேர் இப்படி வந்து அடிக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு. நெல்சன் அண்ணன் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். என்னதான் இருந்தாலும் தப்புனா நீங்கள் ஒரு அட்வொகேட், உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாத சட்டமும் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத சட்டம் தான் ஒன்றும் இல்லையே. நீங்கள் அதன் மூலியமாக மூவ் பண்ணியிருக்க வேண்டியதானே. அவர் தான் தப்பு பண்ணாருன்னா நீங்களே ஏன் தப்பு பண்ணிதியே? அதே மாதிரி அவங்கள சாரத்தெல்லாம் பிடுங்கி
அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ராஜபுரன்னு அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண ஆள் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து சட்டியோடு நின்று தான் அவங்களுக்கு பாடியெல்லாம் காமிச்சு அவங்க அந்தளவு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் இதெல்லாம் வாங்கியிருக்காப்புல. அதனால அவங்க ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. இப்போ நீங்கள் பண்ணது தப்பாகி போயிடுச்சுல. இப்போ எதுனாலும் கரெக்டாக பண்ணாங்க. தப்பு, இதெல்லாம் தப்பு. ராஜபுரன் பண்ணது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச அண்ணன் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே. இருந்தாலும் அண்ணன் இப்படி போயிட்டு இப்படி பண்ணது வந்து நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இன்னொரு வீடியோ இருக்குது, வாங்க பார்ப்போம். எனக்கு என்ன கொடுக்க போற நீ? உன்னை கொல்லிட்டு உள்ள போகணும். ஆம்பளை வெளியே இந்த வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பேசியிருக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு எத்தனை பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டு, எத்தனை பேர் சோசியல் மீடியாவில் உங்களை ஃபாலோ பண்ணுதாங்க, எத்தனை பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. இதை விட்டு நீங்கள் வாட்டில் இப்படி போய் ஒரு ஒரு முட்டாத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு நல்லாவே இல்லைண்ணே. இது வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று. ஒரு வீட்டு போய் ஒரு ஆளை போய் இப்படி பேசுறது வந்து மிகப்பெரிய தவறுனே. இது வந்து நான் ஏற்றுக்கிடவே மாட்டேன். வெட்டு கத்தி என்னத்தை கொண்டு வந்தீங்க? பேச வந்த ஆட்கள் வெட்டு கத்தி என்னத்தை கொண்டு வந்தீங்க? பேச வந்த ஆட்கள் வெட்டு கத்தி என்னத்தை கொண்டு வந்தீங்க? பேச வந்தவங்க வெட்டு கத்தி என்னத்தை கொண்டு வந்தீங்க? பேச வந்தவங்க எதுக்கு வெட்டு கத்தி கொண்டு வந்தீங்க? வெட்டு கத்தி என்னத்தை கொண்டு வந்தீங்க? வெட்டு கத்தி என்னத்தை கொண்டு வந்தீங்க? என்ன என்ன தமிழ்நாடு என்ன இருக்கு? ஒரு ஊருக்குள்ள வந்து இப்படி பேசுறதுன்னா தப்பு. ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு வெட்டுக்கத்தி கொண்டு வந்துறியா? வெட்டுக்கத்தி அடிச்சு வெட்டுக்கத்தி கொண்டு வந்துறியா? வெட்டுக்கத்தி வாங்கி ஒரு வீடியோ வெட்டுக்கத்தி வாங்கி வெட்டுக்கத்தி வாங்க வெட்டுக்கத்தி வாங்க வெட்டுக்கத்தி கொண்டு வந்துறியா? வெட்டுக்கத்தி அடிச்சு வெட்டுக்கத்தி கொண்டு வந்துறியா? இதில் வந்து இந்த வீடியோவில் தான் அந்த கத்தி அண்ணன் கொண்டு போனது, இது அறுவலை வச்சு காமிக்கிது. இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, நல்லா இல்லை. இந்த வீடியோ வந்து ஒரு இதே மாதிரி பண்ணாதீங்க, தயவு செய்து யாருமே இதே மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து மிகப்பெரிய தப்பு. ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தோம்பல் பண்ணுவாங்கன்னா அவங்க போய் விருந்தோம்பல் பண்ணதான் நம்மளோட ஒரு பண்பாடு. இதை நீங்கள் வந்து தேவையில்லாமல் போய் உள்ள ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போய் இந்த அராஜகம் பண்ணது வந்து தப்பு. இதே மாதிரி யாரும் பண்ணாதீங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி ஆளை கூப்பிட்டு 5-6 பேரை வச்சு அடிக்கிறதும் தப்பு தான். நான் இதை ஏற்றுக்கிடவே மாட்டேன். ஒரு ஆளை வந்து 5 பேர் 6 பேர் அடிக்கிறதுலாம் பெரிய தப்பு. ஒத்தைக்கு நிற்கிறதான் தமிழனோட பண்பாடு. அதை விட்டுப்பட்டு 5 பேர் 6 பேரை வச்சுக்கிட்டுலாம் ஒரு அவங்க யார் ராஜபுரம் அண்ணன் அடித்தது தப்பு. ராஜபுரம் அண்ணன் வந்து அங்கே போய் சண்டை ஓட்டது மிகப்பெரிய தப்பு. பேக்கில் இது அருவா கொண்டு போனது மிகப்பெரிய தப்பு. அருவாலை கொண்டு போயிருக்கவே வேண்டாம். இது வந்து ஒரு பேச்சுவார்த்தை. இப்போ ஒரு பேசணும்ட்டு போவையில் நீங்கள் எதுக்காக வேண்டி போனீங்க, ஒரு எவிடன்ஸை காமிக்கணும் தெரியப்படுத்தணும், அதுக்காக வேண்டி தான் போயிருப்பீங்க. அதுக்கு போய் எதுக்கு அருவாள் இதெல்லாம் கொண்டு போகணும்? எதுக்கு? இது அவசியமே இல்லையே. அவசியம் இல்லாத ஒன்று. என்ன செய்யணும்னு தெரில. வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். இதோ உங்கள் மணிமீனு விளாக்ஸ்.